أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தாலாவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் கிருபையும் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட இந்த உம்மத்துக்காக அரும்பெரும் தியாகங்களை செய்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வழியை மிகச் சரியான முறையில் பின்பற்றி அவர்கள் போதித்ததின் அடிப்படையில் வாழ்ந்து காட்டிய அவர்களுடைய தோழர்கள் சஹாபா பெருமக்களின் மீதும் தாபிஈன்கள் மீதும் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் அத்தக்வா என்ற பயம். அத்தக்வா என்றால் தற்காத்து கொள்ளுதல் என்பது அதனுடைய நேரடி பொருள். அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்தும் அவனுடைய கோபத்திலிருந்தும் ஒரு இறை நம்பிக்கையாளன் தன்னை காத்து கொள்ளக்கூடிய தற்காப்பு நடவடிக்கைக்கு பெயர்தான் அத்தக்வா. அந்த தக்வாவின் பிறப்பிடம் நம்முடைய நாவு அல்ல, நம்முடைய உறுப்புகள் அல்ல. அந்த தக்வாவின் பிறப்பிடம் நம்முடைய உள்ளம். இறையச்சத்தின் ஆணிவேர் ஒரு மனிதனுடைய உள்ளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை தன்னுடைய உள்ளத்தை நோக்கி சுட்டிக்காட்டினார்கள். அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா. தக்வா என்பது இங்குதான் உள்ளது, இங்குதான் உள்ளது, இங்குதான் உள்ளது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை நாம் பயப்படுவது, அவனுடைய தண்டனைக்கு நாம் அஞ்சுவது, நாம் செய்யக்கூடிய பாவங்களை நினைத்து நாம் வருந்துவது. உண்மையான தக்வா என்னவென்றால், நாம செய்யக்கூடிய பாவங்களுக்காக நாம் கவலைப்படுவதும், நாம் செய்யக்கூடிய பாவங்களை நினைப்பதும், அதற்குரிய பரிகாரத்தை தேடிக்கொள்வதும், இவையெல்லாம் தக்வா, இறையச்சம். ஆனால் நம்முடைய பாவங்களை பற்றி எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாமல்
அநேகமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்தை பற்றி எந்த விதமான சிந்தனையும் இல்லை. காரணம், எது பாவம் எது பாவம் இல்லை என்பதே அவர்களுக்கு தெரியவில்லை. பாவம் இல்லை என்று நினைத்து கொண்டு நிறைய பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பாவங்கள் நிறைய இருக்கு, ஒன்றல்ல இரண்டல்ல. ஆதமுடைய மனிதன் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவங்க தான். பாவம் செய்யக்கூடிய ஒரு படைப்பாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்திருக்கின்றான். குல்லு பனி ஆதம ஹத்தாவுன், ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறிழைப்பவர்கள். வ கைருல் ஹத்தாயின் அத்தவ்வாபுன், அந்த பாவம் செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள், அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளக்கூடியவர்கள், அந்த பாவத்திலிருந்து தௌபா செய்யக்கூடியவர்கள், அந்த பாவத்திலிருந்து விடுபடக்கூடியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அல் குர்ஆனில் எந்த ஒரு இடத்திலும் நல்லடியார்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லவே இல்லை. நல்லடியார்கள் தொழுவார்கள், நோன்பு நோற்பார்கள், அல்லாஹ்வை பயப்படுவார்கள். இப்படி எத்தனையோ பண்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். கத் அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல் குர்ஆனிலே சூரா அல் மூமின் என்று ஒரு அத்தியாயம் இருக்கின்றது. அந்த அத்தியாயத்தில் பாருங்கள், அவர்கள் யார் என்றால் தொழுவார்கள், ஜகாத்து கொடுப்பார்கள், உடன்படிக்கையை நிறைவேற்றுவார்கள், பொறுமையாக இருப்பார்கள். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பண்புகளை எல்லாவற்றையும் குறிப்பிடுகிறான். ஆனால் அல் குர்ஆனில் எந்த ஒரு இடத்திலும் நல்லடியார்கள் என்றால் பாவமே செய்ய மாட்டார்கள் என்று சொல்லவில்லை. மாறாக பாவம் செய்வார்கள், அதிலிருந்து அவர்கள் விடுபடுவார்கள். வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், தாங்கள் செய்யக்கூடிய தவறை தொடர்ச்சியாக செய்ய மாட்டார்கள். ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு பலவீனத்தால் அவர்களிடத்தில் அந்த பாவங்கள் வெளிப்பட்டு விடும். அவங்க அந்த பாவத்தை செய்து விடுவார்கள். செய்தால் உடனே அந்த பாவத்திலிருந்து அவர்கள் மீண்டு எழுந்து விடுவார்கள். அந்த பாவத்திலிருந்து அவர்கள் விடுபட்டு விடுவார்கள். மறுபடியும் தொடர்ச்சியாக அதை செய்து கொண்டே இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லடியார்களுடைய பண்பே பாவம் செய்து அதிலிருந்து விடுபடுவார்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். காரணம், பாவம் என்பது மனிதனுடைய இயல்பு, பாவம் செய்வதுங்கிறது. ஆனால் நல்லடியார்களுக்கும் பாவிகளுக்கும் உள்ள வித்தியாசம், பாவிகள் தாங்கள் செய்த பாவத்தை நினைத்து கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டார்கள், அதை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் நல்ல மக்கள் செய்த பாவத்துக்காக மனம் வருந்துவார்கள், அதற்குரிய பரிகாரமாக நற்காரியங்களை தேடுவார்கள், அதிலிருந்து விடுபடுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவர்களின் பண்பாக இதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மூமின், ஒரு இறை நம்பிக்கையாளன் சின்ன பாவத்தை செய்தால் கூட அந்த பாவத்தை பொறுத்து அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்றால், ஒரு பெரிய பாறைக்கு கீழ் அவன் இருப்பது போல, அந்த பாறை அவனை நசுக்கிவிடும் என்ற ஒரு அச்சம் இருக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த பாறை அவனை நசுக்கி விடலாம். அந்த பாறையை கண்டு மனிதன் எப்படி பயப்படுவான்? அதுபோலதான் இறை நம்பிக்கையாளர்கள், அவர்கள் சின்னஞ்சிறு தவறுகளை செய்தால் கூட அந்த தவறுகளுக்காக அவர்கள் பயப்படுவார்கள். பாவங்கள் நமக்கு அல்லாஹ்வின் மீது பயத்தை ஏற்படுத்த வேண்டும். பாவம் தானே, பார்த்துக்குருவோம், துணிச்சல், அல்லாஹ்வின் மீது அச்சமற்ற ஒரு நிலை ஒரு காலம் இருக்கக்கூடாது. அதே நேரத்திலே ஒரு பாவி, ஈமான் இல்லாதவனை பொறுத்தவரை அவனுடைய பாவங்கள் எப்படி? அவன் பெரிய பெரிய பாவங்களை செய்வான், ஆனால் அந்த பாவங்களுக்கு அவன் எந்த விதமான ஒரு கவலையும் கொள்ள மாட்டான். ஒரு ஈ அவனை கடந்து செல்கிறது, அவனுடைய மூக்கை ஒரு ஈ கடந்து சென்றால்
அதை தட்டிவிட்டு நாம் சென்று விடுவோம் இல்லையா? ஈ கடந்து விட்டதே, மூக்கில் உட்கார்ந்து விட்டதே என்று நாம் கவலைப்படுவோமா? இல்லை. இதுபோல்தான் ஒரு பாவி ஈமான் இல்லாதவனுடைய நிலை. அவன் செய்த பாவங்களை குறித்து அவன் கவலைப்படவே மாட்டான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம நிறைய பாவங்களை செய்யறோம், உண்மை அதுதான். ஆனா நமக்கு என்ன மனநிலை இருக்கு தெரியுமா? நாம என்ன பாவங்களை செஞ்சோம்? இன்னைக்கு நம்ம ஐவேளை தொழுதோம், ரமலான் நோன்பு வச்சிருக்கிறோம், அல் குர்ஆன் ஓதுறோம், நிறைய நல்ல காரியங்களை செய்யறோமே, பாவங்கள் நம்ம ஒண்ணுமே செய்யல. இந்த எண்ணமே தவறு. நம்ம நிறைய பாவங்களை செய்யறோம். ஏனென்றால் பல விஷயங்கள் நமக்கு பாவம் என்றே தெரியவில்லை. எது பாவம் எது பாவம் இல்லை என்று தெரிந்தால்தானே நம்ம எவ்வளவு பாவம் செய்யறோங்கிறது நமக்கு தெரியும். நம்முடைய அறிவு குறைபாட்டின் காரணமாக நம்ம நிறைய பாவங்களை செய்யறோம், அதெல்லாம் பாவமே இல்லைன்னு நினைக்கிறோம். இன்னொன்னு, அந்த பாவங்களை எல்லாம் நாம கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை, அசால்ட்டா ஈஸியா நம்ம கடந்து போயிடுறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்தார்கள். அந்த பாவ மன்னிப்பு துஆவுடைய பொருளை பாருங்கள். யா அல்லாஹ், நான் அறிந்து செய்த பாவம், அறியாமல் செய்த பாவம் மன்னித்து விடு. நான் தெரிஞ்சு நிறைய பாவங்களை செய்யறேன், தெரியாமலும் நிறைய பாவங்களை செய்யறேன். உண்மை அதுதான். நமக்கே தெரியாம நாம நிறைய பாவங்களை செய்யறோம். பகிரங்கமாக செய்த பாவம், மறைமுகமாக செய்த பாவம், முன்பு செய்த பாவம், பின்பு செய்த பாவம், அனைத்தையும் யா அல்லாஹ் நீ மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துஆ செய்தார்கள். ஆக பாவங்களை கணக்கிட்டால் நிறைய வரும். நம்முடைய பாவங்கள் நிறைய நம்ம செய்யறோம். அந்த பாவங்கள் இன்சான் மனிதன் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில அளவுகளை சொன்னாங்க. அந்த அளவுகள்லாம் என்ன அளவு தெரியுமா? அளக்கவே முடியாது என்பதை உணர்த்துவதற்குரிய அளவுகள். மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் இந்த பூமி முழுக்க இருந்தாலும் நீ அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் நீ மனம் திருந்தி வந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னை மன்னிப்பான் என்று இந்த பூமி முழுக்க என்ற ஒரு வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். இந்த பூமி எவ்வளவு விசாலமானது. இப்ப இந்த பூமி முழுக்க ஒரு மனிதன் பாவங்களை செய்ய முடியுமா? இந்த பூமியை ஒரு மனிதனுடைய பாவம் நிறைக்குமா? நிறைக்கும் என்பதால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த வார்த்தையை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று சொன்னார்கள், உன்னுடைய பாவங்கள் வானின் உயரத்தை அடைந்தாலும் இந்த வான் எவ்வளவு பெருசு, இந்த வானம் எவ்வளவு விசாலமானது. மனிதனுடைய பாவங்கள் வானை கூட நிரப்பும். அவ்வளவு பாவங்களை மனிதன் செய்வான். அதே போன்ற நபிமொழிகளிலே பார்க்கின்றோம், கடலின் நுரையின் அளவுக்கு மனிதனுடைய பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும். கடலின் நுரை, கடல் நுரை எவ்வளவு அதிகமாக இருக்கும், கடலே எவ்வளவு விசாலமானது, அதில் வரக்கூடிய நுரைகள் அதுவும் மிகப்பெரிய ஒரு அளவு தான். மனிதன் நிறைய பாவங்களை செய்யறான். மூமின் இல்ல, எல்லோருடைய நிலைமையும் அதுதான். ஈமான் உள்ளவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவங்களை அவன் செய்யக்கூடிய நல்லறங்களின் மூலமாக அல்லாஹ் போக்கி விடுகின்றான். ஒரு மனிதனுடைய நிலையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையிலே ஒரு மனிதன் வருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்திலே அவன் செய்த பாவங்களை எல்லாம் வெளிப்படுத்தி காட்டுவான். அவன் செய்த பாவங்கள் எவ்வளவு இருக்கும், அதை மலக்குமார்கள் ஒன்று விடாமல் ஏடுகளிலே எழுதியிருப்பார்கள். 99 ஏடுகள். இவன் செய்த பாவங்கள் 99 ஏடுகள். சரி, ஒவ்வொரு ஏடும் எவ்வளவு பெருசா இருக்கும்? நம்ம கையில வச்சிருக்கிற மாதிரி சின்னஞ்சிறு புத்தகங்களா இருக்குமா? குல்லு சிஜில்லிம் மிஸ்லு மத்தில் பசர். ஒவ்வொரு பாவ ஏடும் பார்வை எட்டக்கூடிய அளவுக்கு பறந்து இருக்கும். அது எவ்வளவு பெருசுன்னு கேட்டா, பார்வை எவ்வளவு தூரம் எட்டும் அந்த அளவுக்கு
விசாலமானது, மிகப்பெரியது. இது போன்று ஒன்றல்ல இரண்டல்ல 99. இவை அனைத்தும் பாவங்கள். இவன் செய்த நன்மைகள் என்று பார்த்தால், உண்மையிலே நம்ம செய்யக்கூடிய பாவங்களையும் நன்மையும் கணக்கு பண்ணா நன்மை தான் கொஞ்சோன்னு இருக்கும், பாவங்கள் மலையளவுக்கு இருக்கும். இப்ப இவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறான். இவன் சொர்க்கவாசி தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு கருணை காட்டி அவனை சுவனத்தில் தான் விடுகிறான். ஆனா அவனுடைய கருணையை புரிய வைக்கணும் அல்லவா? அதனாலதான் அல்லாஹ் கணக்க காட்டுறான். இது எல்லாமே நீ செஞ்சது தானே, அதை ஒன்று விடாமல் அவன் படிப்பான். இதுல உள்ள எல்லாமே நான் செஞ்சதுதான். எதையும் மலக்குமார்கள் கூடுதல் குறைவாக எழுதிவிடவில்லை, கரெக்டா தான், சரியா தான் எழுதி இருக்கிறாங்க. அவன் செய்த நன்மை என்று பார்த்தால் ஒரே ஒரு துண்டு பேப்பர் தான். அது என்னன்னு கேட்டா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா. கடைசியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கலிமாவை ஒரு தட்டுல வைப்பான், இந்த பாவங்களை இன்னொரு தட்டுல வைப்பான். பாவங்கள் பறந்து விடும், கலிமாவுக்கு ஈடு கொடுக்காது. அந்த அல்லாஹ் என்ற நாமம், அல்லாஹ் என்ற அந்த மகத்தான பெயர் நம்முடைய நன்மையின் தட்டிலே வந்து விட்டால் நாம் வெற்றி பெற்றவர்கள். அல்லாஹ் என்ற நாமம் நமக்கு கிடைத்து விட்டால் நம்முடைய பாவங்கள் அதற்கு ஈடாக இணையாக நிற்க முடியாது. அல்லாஹ் என்ற நாமம் நம்முடைய தட்டிலே வந்து விட்டால் இந்த பாவங்கள் எல்லாம் பறந்து விடும், அவன் சொர்க்கவாசியாக மாறிவிடுவான். இப்ப இந்த சம்பவத்தை நாம் என்ன புரிய வேண்டும்? நம்முடைய பாவங்கள் நிறைய இருக்கு, கணக்கு வழக்கில்லாம நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவங்களை குறித்த கவலை, பயம் நமக்கு இருக்க வேண்டும். நல்ல மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். அத்தஹியாத்துல நாம் ஓதுவதற்கென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள். அந்த துஆவுடைய ஆரம்பமே என்ன? ரப்பி இன்னி தலம்து நஃப்ஸி ظுல்மன் கஸீரா. யா அல்லாஹ், நான் எனக்கு நிறைய அநியாயங்களை செய்து கொண்டேன், நான் எனக்கு நிறைய அநியாயங்களை செய்து கொண்டேன். நான் செய்திருக்கக்கூடிய அநியாயங்கள் கொஞ்சமல்ல, நிறைய செய்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே இந்த துஆவை நாம் சொல்கிறோம். இந்த துஆவுடைய பொருள் அதுதான். ஆக இந்த மனநிலை எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு நல்ல மனிதனுக்கு நம்ம நிறைய தப்பு செய்யறோம், நிறைய பாவங்களை செய்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாவங்களுக்கெல்லாம் கணக்கு கேட்டா, இதையெல்லாம் பெரிதுபடுத்தி அவன் விசாரிக்க ஆரம்பிச்சா, நம்ம யார் மறுமையில வெல்ல முடியும்? அவனுடைய ரஹமத்தை பெற முடியும்? நம்ம மறுமையில நமக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும்? அந்த படுபயங்கரமான நரகத்துக்கு போக வேண்டியது வருமே, இந்த பயம் நமக்கு இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பண்பை பாருங்கள். அல் குர்ஆனில் நல்லோர்களுடைய பண்பும் கூட அதுதான். வல்லதீனஹும் மின் அஸாபி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன். அவர்கள் தங்கள் இரட்சகனுடைய அதாபை நினைத்து பயந்து கொண்டு இருப்பார்கள், அஞ்சிக் கொண்டே இருப்பார்கள். பயம். ஏன் இந்த பயம் நல்லடியார்களுக்கு வருகின்றது? அந்த நரகத்தின் மீது பயம். நாம் செய்த பாவங்கள் நம்மை நரகத்தில் தள்ளிவிடுமோ என்ற அச்சம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள்? வல்லாஹி இன்னி லா தூபு வஸ்தக்ஃபிருல்லாஹ். நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி அவனிடத்திலே தௌபா செய்கிறேன். ஃபில் யௌமி, ஒரு நாளைக்கு மிஅத்த மர்ரா, 100 தடவை. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமையே அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, 100 தடவைக்கும் அதிகமா கேட்டிருக்கிறாங்க. நாம ஒவ்வொரு நாளும் எத்தனை தடவை கேட்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம நாவுகள்ல அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த வார்த்தை எத்தனை தடவை நம்மிடத்திலே வருகிறது? வேற ஒண்ணும் இல்ல, இது ஒரு செயல் அல்ல. நம்முடைய நாவுகள்ல நம்முடைய உணர்வு பூர்வமாக அடிமனதிலிருந்து உருவாகி நாவிலிருந்து வெளிப்பட வேண்டிய இந்த வார்த்தை எத்தனை தடவை ஒரு நாளைக்கு நம்மிடத்தில் வருகின்றது? தூங்கி எழுந்தவுடன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வருகிறதா?
நாம் உண்ட பிறகு வருகின்றதா, தொழுகைக்காக செல்லும் போது வருகின்றதா, எவ்வளவு பேச்சுக்களை பேசுகிறோம், ஏன் நம்முடைய நாவுகளிலே அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம், மகத்தான அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்ற ஒரு சொல் நம்மிடத்திலே குறைவாக வருகிறது அல்லது வருவதே இல்லை. உண்மையான தக்வா, பயம், நம்முடைய பாவங்களை நாம் நினைக்க வேண்டும். சஹாபாக்கள் அவங்களுடைய இறையச்சம் என்ன தெரியுமா? சில நேரங்கள்ல அந்த பாவத்தினுடைய அந்த பயத்தினுடைய மிகுதியால் பாவம் இல்லாத விஷயங்களை கூட பாவம் என்று நினைத்து அதற்காக கண்ணீர் வடித்து பயந்தார்கள். ஹதீஸ்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு எப்பொழுதும் வருகை தருவார். திடீரென்று அந்த நபித்தோழரை காணவில்லை. எங்கே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கிறார்கள். நம்முடைய சபைக்கு சாபித் பின் கைஸ் வருவாரே, அவருடைய வருகையை காணோமே, எங்கே? அவர் ஒரு அன்சாரி. அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் போய் பார்த்து விட்டு வருகிறேன் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு போய் பார்த்தால் வீட்டிலேயே அமர்ந்து அந்த நபித்தோழர் அழுது கொண்டே இருக்கின்றார். என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் நீங்கள் வெளியே வராமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே முகம் காட்டாமல் இப்படி நீங்கள் அழுது கொண்டே இருக்கிறீர்கள்? சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களில் அதிகம் சப்தமிட்டு பேசக்கூடியவன் நான். ஏன்னா இவங்க ஹத்தீபுல் அன்சார், அன்சாரிகளுடைய பேச்சாளர். இப்ப இன்னைக்கு தான் பேச்சாளர்களுக்கு மிகப்பெரிய குரல் வளம்லாம் இருக்க தேவையில்லை. ஏன்னா மைக் இருந்தா போதும், கொஞ்சம் கீச்சு குரலா இருந்தா கூட இந்த மைக்கு எடுத்து கொடுத்துரும். ஆனா அந்த காலத்துல சாதாரண குரல் வளம் கொண்டவர்கள் பேச்சாளர்களாக இருக்கவே முடியாது. ஏனென்றால் மைக் இல்லை. அவர்களுடைய குரல் நல்ல கணீர் என்ற குரலாக இருக்கணும். அவர்கள் பேசினால் அனைவருக்கும் அது விளங்க வேண்டும். அப்படிப்பட்ட குரல் வளம் கொண்டவர்கள் குறிப்பிட்ட நபர்கள் தான். அந்த நபர்களில் ஒருவர் தான் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய இயல்பே அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பேசினா அதிகம் சப்தமிட்டு பேசுவாங்க, எப்பயுமே பேசுவாங்க. ஏன்னா அவங்களுடைய இயல்பு, அவங்களுடைய குரல் வளம் அப்படி இருக்கும். அவங்க தான், உங்களுக்கெல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அதிக சப்தமிட்டு பேசக்கூடியவன் நான் தான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே இப்போது புதிதாக ஒரு ஆயத்தை இறக்கி இருக்கிறான். நபியிடத்திலே உங்களுடைய சப்தங்களை நீங்கள் உயர்த்தாதீர்கள், உங்களை அறியாமல் உங்களுடைய அமல்கள் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். நான் தானே இந்த மாதிரி சத்தமிட்டு பேசிக் கொண்டிருந்தவன், என்னுடைய அமல் தானே அழிந்து விட்டது, நான் நரகவாசி தானே என்று அவர்கள் பயந்து வீட்டிலே உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தார்கள். ஆனால் உண்மையில் இந்த ஆயத்து அவர்கள் விஷயத்திலே இறங்கவில்லை. வேறு ஒரு பிரச்சனைக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக இரண்டு நபித்தோழர்கள் சர்ச்சையிலே ஈடுபட்டார்கள். அவர்களுக்குள் பிரச்சனை. நபிகளார் இருக்கிறார்கள் என்பதை கூட கவனிக்காமல் அந்த இருவருடைய குரலும் உயர்ந்தது. அந்த நேரத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இந்த ஒழுங்கை கற்றுக் கொடுத்தான். உங்கள் அமல்கள் அழிந்துவிடும் என்று சொல்லவில்லை, உங்கள் அமல்கள் அழிந்து விடலாம், இனிமேல் இப்படி செய்யாதீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கையுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒழுங்கை கற்றுக் கொடுத்தான். ஆனால் இந்த நபித்தோழர் செய்தது தவறல்ல. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக சப்தமிட்டு பேசியிருக்கார், அவ்வளவுதான். நபிகளார அவமதிக்கணுங்கிறதுக்காக அல்ல, சர்ச்சையிலும் ஈடுபடவில்லை. இவர் செய்தது குற்றமே இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய ஒரு ஆயத்தை நாம் மீறி இருக்கிறோமே, அல்லாஹ் நம் விஷயத்திலே ஒரு விஷயத்தை கண்டித்திருக்கின்றானே, இந்த பயம், அழுகை, இந்த கண்ணீர். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இதுதான் சாபித் நம்முடைய சபைக்கு வராமல் இருப்பதற்கு காரணம், அவர் தன்னை நரகவாசி என்று நினைத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் நரகவாசி அல்ல, பல் ஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கவாசி என்று சொல்லுங்கள், அவர் சுவனவாசிகளில் ஒருவர் என்று அவருக்கு சொல்லுங்கள் என்ற நற்செய்தியை இந்த சந்தர்ப்பத்தில் தான்
அந்த நபித்தோழர்கள் பெற்றார்கள். ஆக உயிர் உலகத்திலே வாழும் போதே சுவனவாசி என்ற ஒரு நற்செய்தி அவர்கள் பெற்றதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய தண்டனையின் மீது அவர்களுக்கு இருந்த பயம். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுகிறோமே, நம்முடைய அமல்கள் அழிந்து போய்விடுமோ என்ற ஒரு அச்சம். இந்த பயமும் இந்த கண்ணீரும் இந்த கவலையும் தான் இந்த உலகத்திலே நீங்கள் எல்லாம் சுவனவாசிகள் என்ற நற்செய்தியை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது. இது போன்ற கவலை, இது போன்ற கண்ணீர், இது போன்ற ஒரு சிந்தனை எப்பொழுது நம்மிடத்திலே வரும்? அந்த சிந்தனை வந்தால் நிச்சயமாக நாம் பாக்கியவான்கள். நம்முடைய ஆராய்ச்சிகள் அடுத்தவர்களை பற்றி இருக்க வேண்டாம். இன்றைக்கு பெரும்பாலும் ஆராய்ச்சிகள் என்ன? அவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்கள் என்ன செய்கிறார்கள், இவன் என்ன செய்தான் தெரியுமா, நேற்று இவன் என்ன பண்ணினான் தெரியுமா என்று மற்றவர்களை ஆராய்ச்சி செய்கிறார்களே தவிர தன்னைத்தானே யார் ஆராய்ச்சி செய்கிறார்? ஆனால் உண்மையிலே நாம் தன்னைத்தானே ஆராய்ச்சி செய்வதற்கு மிக தகுதி உள்ளவர்கள். நம்மை நாம் யோசித்து பார்த்தால் போதும், ஒரு மனிதனிடத்துல கெட்ட குணங்களே வராது. ஏன் ஒரு மனிதனிடத்துல கெட்ட குணங்கள் வருது? அவன் தன்னை பற்றி யோசிக்க மறந்து விடுகிறான், ஊரை பற்றி யோசிக்கின்றான். பிறருடைய தவறுகளை ஆராய்ச்சி செய்கிறான், தன்னுடைய தவறுகளை மறந்து விடுகின்றான். எனவே அவனிடத்திலே ஆணவம் வருகிறது, அகம்பாவம் வருகின்றது, பொறாமை வருகின்றது, பெருமை வருகின்றது, குரோதம் வருகிறது, கோபம் வருகிறது, மார்க்கம் தடை செய்த எல்லா கெட்ட பண்புகளும் வருகிறது. அதற்கு காரணம் அவன் தன்னை மறந்து விட்டான். அவன் தன்னை மறந்து விட்டான், தன்னுடைய பாவங்களை மறந்து விட்டான். ஆனால் நம்மை பற்றி நாம் நினைப்போமே, ஆனால் யா நஃப்ஸி யா நஃப்ஸி, அந்த மறுமையுடைய ஹாலத்தை இந்த உலகத்திலேயே நமக்குள் நாம் கொண்டு வருவோமே, ஆனால் என்னுடைய நிலைமை என்ன, என்னுடைய நிலைமை என்ன என்று நம்மை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தால் இது நம்மை பக்குவப்படுத்தும். நம்மிடத்திலே பெருமை வராது. நான் பெரியவனா, நானே நிறைய பாவங்களை செய்யறேன், என் நிலைமை என்னன்னு தெரியல, அல்லாஹ் என்ன சொர்க்கத்துல போடுவானா நரகத்துல போடுவானான்னு தெரியல, இதுல நான் ஒரு மனுஷனை பார்த்து நான் உன்னை விட பெரியவன், நீ என்னை விட கீழே உள்ளவன், இந்த சிந்தனை அவனுக்கு எப்படி வரும்? தேவையில்லாத ஈகோ பிரச்சனைகளும் மனஸ்தாபங்களும் எப்படி ஒரு மனிதனிடத்துல வரும்? இது போன்ற கெட்ட குணங்களை கொண்டு ஒரு மனிதன் தொடர்ச்சியாக எப்படி பாவங்களை செய்வான்? அவனிடத்துல இபாதத்துகள் அதிகமாகும், நற்குணங்கள் பெருகும், பணிவு அவனிடத்திலே ஊற்றெடுக்கும், எல்லா நற்குணங்களும் உருவாகும். எனவேதான் மார்க்கம் சொல்கிறது, நிறைய இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க, உங்களுடைய பாவங்களை நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மிடத்திலே பார்க்கக்கூடிய ஒரு பொருள் நம்முடைய கல்பு. நாம் அனைவரும் நம்முடைய வெளிப்படைய அழகாக வச்சுக்கிறோம், நம்முடைய வெளிப்படையை நாம் அழகாக வைத்திருக்கின்றோம். வெளிப்படை எல்லோரும் அழகா தான் வச்சிருப்போம், ஏன்னா மக்கள் பார்க்கிறாங்க. அது வேறு விதமாக இருந்தால் அது அவமானமாகிவிடும், உலகத்திலேயே நமக்கு அவப்பெயர் கிடைத்துவிடும். எனவே வெளிப்படை அனைத்தும் நன்றாகத்தான் இருக்கிறது, அனைவருடைய வெளிப்படையும் நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் அது பெரிய விஷயம் அல்ல. நம்முடைய அந்தரங்கம், நம்முடைய ரகசியம், நம்முடைய தனிமை, அது எப்படி இருக்கிறது? இரண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும். வெளிப்படையும் நன்றாக இருக்க வேண்டும், அகத்தோற்றமும் நன்றாக இருக்க வேண்டும், புறத்தோற்றமும் நன்றாக இருக்க வேண்டும். இந்த இரண்டும் சமமாக இருந்தால் நிச்சயமாக அது ஆரோக்கியத்தின் அடையாளம், அது நல்ல மனிதர்களுடைய பண்பு. இரண்டும் சமமாக இருக்க வேண்டும். இந்த இரண்டில் ஒரு மனிதனுடைய வெளித்தோற்றம் நன்றாக இருக்கிறது, ஆனால் அகத்தோற்றம் சரியில்லை என்றால் இது ஆபத்தானது. அல்லாஹ் நம்மை பார்க்கக்கூடிய ஒரு பொருள் நம்முடைய உள்ளம். ஏன் வெளித்தோற்றத்தை அழகுபடுத்துறோம்? எல்லோரும் பார்க்கிறார்கள். யாருமே பார்க்காத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும் பார்க்கக்கூடிய ஒன்றுதான் நம்முடைய கல்பு. இன்னல்லாஹ் லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் உங்கள் உருவங்களையோ உங்களுடைய செயல்களையோ பார்ப்பதில்லை. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும்.
அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை பார்க்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறான். ஆக நம்முடைய உள்ளத்துல என்ன கசடு இருக்கிறது, நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ்விற்கு பிடிக்காத என்னென்ன எண்ணங்கள் இருக்கின்றன, என்னென்ன குணங்கள் இருக்கின்றன என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அல்லாஹ் பார்க்கக்கூடியது அது எவ்வளவு தூய்மையாக இருக்கணும். சில நேரங்கள்ல ஒரு உண்மையை நம்ம சொல்லித்தான் ஆகணும். மனிதனுடைய புறத்தோற்றம் நல்லா இருக்கு. புறத்தோற்றம் என்றால் சொன்ன அடிப்படையில் தக்வாவுடைய அடையாளங்கள், தாடி வைப்பது, மீசையை நறுக்குவது, சில அலங்காரங்கள், தொப்பி அணிவது, ஜுப்பா போடுவது, வெள்ளை வெள்ளையர் என்ற ஒரு கண்ணியமான ஆடைகளை உடுத்துவது, இது மாதிரி புறத்தோற்றங்கள். ஒரு மனிதனுடைய புறத்தோற்றம் நல்லா இருக்குது, ஆனால் அவனுடைய அகத்தோற்றம் சரியில்லை. இன்னொரு மனிதன் அவனுடைய அகத்தோற்றம் நன்றாக இருக்கின்றது, ஆனால் புறத்தோற்றம் அதில் சில பலவீனம் இருக்கிறது. புறத்தோற்றத்தில் சில தாடி வைக்கிறதுங்கிறது ஒரு சுன்னத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வலியுறுத்திய ஒரு நபிமொழி. அதையும் முடிந்தளவு நாம பேண வேண்டும். அதையும் வெளித்தோற்றத்தையும் செயல்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஆனால் இங்க நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு மனிதன் தாடி வைத்திருக்கிறார், தொப்பி போட்டிருக்கிறார், அவருடைய வெளித்தோற்றத்தை அழகாக அமைத்துக் கொண்டிருக்கிறார், ஆனால் அவருடைய அகத்தோற்றம் சரியில்லை. அப்படி இருக்குமான்னு கேட்டா இருக்கும். என்னங்க தாடி வச்சவங்களை பத்தி இப்படி சொல்றீங்க? தாடி வைத்த அனைவரையும் நான் சொல்லவில்லை. தாடி வைத்தவர்களில் அவர்கள் வெளித்தோற்றத்துக்கு தகுந்தவாறு தன்னுடைய அகத்தோற்றத்தையும் சீர்படுத்தி கொண்ட நன்மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் அகத்தோற்றத்தை மறந்துவிட்டு புறந்தள்ளிவிட்டு புறத்தோற்றத்தை மட்டும் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள். ஆக இவ்வளவு தாடி வைத்திருப்பார்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் எதுவுமே இருக்காது. இதனால என்ன ஒரு கெட்டது ஏற்படுதுன்னு சொன்னா, அற்புதமான ஒரு நல்ல சுன்னத்தான இந்த அடையாளங்களுக்கு கூட அவப்பெயர் ஏற்படுகிறது. தாடி வைத்தவர்களா அவர்கள் அனைவரும் இப்படித்தான், முஸ்லிம்களா தொப்பி போட்டுக்கொண்டு எல்லா வேலையும் செய்வார்கள் என்ற மாதிரியான பேச்சுக்கள் வருகிறதல்லவா? அதற்கு காரணம் இந்த நிலைதான். அதே நேரத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயந்து நடக்கின்றான், அவனுடைய உள்ளத்துல தக்வா இருக்கிறது, அவனுடைய அகத்தோற்றம் சிறப்பாக இருக்கிறது, ஆனால் புறத்தோற்ற அந்த வெளிப்படையான தோற்றத்துல கொஞ்சம் பலகீனப்படுகிறார். அவர் தாடி வைக்கவில்லை. இந்த ரெண்டு பேர்ல யாரு சிறந்தவங்க? இவரிடத்துல ஒரு குறை இருக்கிறது, இவரிடத்துல ஒரு குறை இருக்கிறது. இவரிடத்தில் உள்ள குறை இவருடைய வெளித்தோற்றத்தை அவர் சரியாக அமைத்துக் கொள்ளவில்லை. அவரிடத்தில் உள்ள குறை அவருடைய அகத்தோற்றத்தை அவர் சரியாக அமைத்துக் கொள்ளவில்லை. இந்த ரெண்டு பேர்ல மிக மோசமானவங்க யாருன்னு கேட்டா, தன்னுடைய வெளித்தோற்றத்தை அழகாக அமைத்துக் கொண்டு அகத்தோற்றத்தை சரி செய்யாமல் இருக்கின்றாரே, அவர்தான் இவரை விட பன்மடங்கு மோசமானவர். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய அகத்தோற்றம் தான் சரியாக முதலில் இருக்க வேண்டும். சஹாபாக்களுடைய அகத்தோற்றம் சுப்ஹானல்லாஹ், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி எல்லாம் நம்ம பார்க்கும்போது அவர்களை பற்றி சொன்ன கருத்து என்ன தெரியுமா? அவருடைய வெளிப்படையை விட அவருடைய மறைமுகமான வாழ்க்கை சிறந்தது. வெளிப்படையா கூட அவங்க பெருசா நல்லதை நமக்கு காட்ட மாட்டாங்க, ஆனா அவர்களுடைய மறைமுகமான வாழ்க்கை சிறந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வெளிப்படையான வாழ்வை விட அவருடைய மறைமுகமான வாழ்வு சிறந்தது. அது எப்படி மற்றவங்களுக்கு தெரியும் நீங்க கேட்க கூடாது. நம்ம மறைமுகமான வாழ்வை நாம் சிறப்பாக அமைத்து கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை வெளிப்படுத்துவான். அதை நன்மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அதை கொண்டு வருவான். அதே போன்று நாம் வெளியில் நடித்து கொண்டு அந்தரங்கத்திலே அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நாம் நடப்போமேயானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க வேண்டும். அவனுடைய கருணைகளில் ஒரு கருணை. அல்லாஹ் நாடினால் இந்த உலகத்திலே அதை மன்னிக்கலாம், அல்லாஹ் நாடினால் அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்தவும் செய்யலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது மாதிரியான நிகழ்வுகள் நிறைய நம்ம சொல்லலாம். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தோட்டத்துக்குள்ள போறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க, ரெண்டு சஹாபி சேர்ந்து போறாங்க. உமர் இப்னுல் கத்தாப் அவர்களும் இன்னொரு சஹாபியும்
இருவரும் சேர்ந்து ஒரு தோட்டத்துக்குள்ள போறாங்க. பிறகு அவர் இருவர்களும் பிரிந்து விட்டார்கள். 2 பேருக்கு மத்தியில ஒரு சுவர் இருக்கின்றது. ஒரு சுவர் தான். இந்த பக்கம் இந்த சஹாபி இருக்கிறாங்க அனஸ் இப்னு மாலிக், இந்த பக்கம் உமர் இப்னுல் கத்தாப் இருக்கிறாங்க. ஆனா இந்த 2 பேரும் பக்கத்துல இருக்கிறோங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு பெரிய தோட்டம், போகும்போது ஒன்னா போனாங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சுட்டாங்க, எங்கெங்கேயும் சுத்தி வர்றாங்க. 2 பேருக்கு மத்தியில சுவர் இருக்கு. 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறார்கள் என்பது, அனஸ் பக்கத்தில் இருக்கிறார் என்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் இருக்கிறார்கள் என்பது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரியாது. இந்த சந்தர்ப்பத்திலே உமர் இப்னுல் கத்தாப் தனிமையில் பேசுகிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப், இன்றைக்கு நீ அமீருல் மூமினீனா நீ அல்லாஹ்வை பயந்து கொள், அல்லாஹ் உன்னை கடுமையாக தண்டித்து விடுவான். இந்த வார்த்தையை யாரு சொன்னது? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னைத்தானே தனக்குத்தானே இதை கூறிக்கொள்கிறார்கள். காரணம் யாரும் இல்லை, நம்ம தனிமையா இருக்கிறோம். அந்த நேரத்தில் அவருடைய சிந்தனை எப்படி போகுது பார்த்தீங்களா? இறையச்சத்தை, அல்லாஹ்வை நீ பயந்துக்கோ. இந்த வார்த்தையை நம்ம அடுத்தவர்களை பார்த்து சொல்லி இருப்போம். என்றைக்காவது நாம தனிமையில நம்மோட நம்ம பேசி இருக்கிறோமா? நம்மோடு நாம், நீ இவ்வளவு தப்பு செய்றியே, அல்லாஹ்வுடைய பயம் கொஞ்சம் கூட உனக்கு இல்லையா அப்படின்னு நாம நமக்குள்ள என்றைக்காவது பேசி இருக்கிறோமா? சஹாபாக்கள் அப்படியெல்லாம் பேசி இருக்கிறார்கள். இது பைத்தியம் அல்ல, சொல்வார்கள் இது பைத்தியம் என்று. இது ஈமானின் உச்சகட்ட நிலை. பேசுங்கள் தனிமையில், உங்கள் உள்ளத்தோடு நம்மோட நம்ம என்ன செய்யலாம், வாய் விட்டே பேசலாம். இப்படி நடந்து கொள்றாயேன்னு சொல்லி, லா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா, பழித்து கொள்ளக்கூடிய ஆத்மாவின் மீது சத்தியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சத்தியம் செய்யறான். அந்த பழித்து கொள்ளக்கூடிய ஆத்மா என்ன ஆத்மா தெரியுமா? இந்த நல்ல ஆத்மா தான். அது தான் தவறு செய்யும் போது அந்த ஆத்மா தன்னைத்தானே பழித்து கொள்ளும். நீ இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாயே, இப்படியெல்லாம் செய்கிறாயே, இதுவெல்லாம் சரிதானா, திருந்த மாட்டாயா என்று அது தன்னைத்தானே திட்டிக் கொள்ளும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான சகோதரர்களே, தக்வா என்பது வெறுமனே வெளித்தோற்ற அடையாளங்களை பற்றி பிடிப்பதல்ல, அதையும் பற்றி பிடிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களிலும் அது வெளிப்பட வேண்டும். தாய் தந்தையர்களை மதிக்கணும். நம்ம மேல ஒரு அவப்பெயர் வரக்கூடாது. பெற்றோர்களை பராமரிக்காம இவர் விட்டுட்டாரு, பாருங்க இவருடைய பெற்றோர்கள் இவரால அழுகுறாங்க, இப்படி ஒரு தகவல் வந்தால் இது ஒரு நமக்கு அவமானம். இப்படிப்பட்ட ஒரு நடத்தை நம்மிடத்துல இருக்கக்கூடாது. தக்வா உள்ளவர்கள் பெற்றோர்கள் விஷயத்துல கரெக்டா நடப்பாங்க, மனைவி விஷயத்துல கரெக்டா நடப்பாங்க, கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கரெக்டா நடப்பாங்க. ஆனால் இன்றைக்கு என்ன, தக்வாதாரினா நான் ஐவேளை தொழுவேன், ஆனா தாய் தந்தையர்களை கொடுமைப்படுத்துவான். கொடுக்கல் வாங்கல், கூலி தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை முறையாக கொடுக்க மாட்டார், அல்லது பிறரிடத்திலே வாங்கிய பொருளாதாரத்தை மோசடி செய்வார். அப்ப என்ன தக்குவா? அப்ப என்ன தொழுகையாளி? அப்புறம் என்ன தாடி? அப்புறம் என்ன தொப்பி? உண்மையான தக்குவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவத்தை நம்ம சொன்னோம், கேள்விப்பட்டிருப்போம். 3 பேர் இருந்தாங்க, மழை வந்துச்சு, குகைக்குள்ள போனாங்க, பாறாங்கல் உருண்டு வந்து வெளியே வர முடியாத அளவு குகை வாசலை அடைச்சிருச்சு. அந்த நேரத்தில் 3 பேர் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. அதுல ஒருவர் யார், என்ன, என்னுடைய வயசான பெற்றோர்களை யாரெல்லாம் நான் அப்படி பராமரிச்சேன், அவங்களுக்கு பால் கொடுக்காம உணவு கொடுக்காம நான் தூங்க மாட்டேன். ஒரு நாள் தூங்கிட்டாங்க, அவங்கள தூக்கத்திலிருந்து எழுப்புறது கூட எனக்கு விருப்பம் இல்லை. அவங்க கால் மாட்ட பக்கத்திலேயே பாலை வச்சுக்கிட்டு நின்றேன். காலையில தான் எந்திரிச்சாங்க, அவங்க குடிச்சாங்க. இந்த அளவுக்கு அத்தா அம்மாவை நான் பார்த்தேன், உனக்காகத்தான் யா அல்லாஹ். இதுதான் தக்குவா. தக்குவா என்பது நம்முடைய கடமைகள், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல வெளிப்படணும். இன்னொரு மனிதர், யா அல்லாஹ் என்னிடத்துல ஒரு கூலி தொழிலாளி வேலை செஞ்சான், ஒரு நாள் சம்பளத்தை வாங்காம போயிட்டான், அந்த சம்பளத்தை நான் எடுக்கல, அவன் பணம், அதை எடுக்க கூடாதுன்னு சொல்லி அதுல ஒரு ஆட்டை வாங்கி விட்டேன். அது குட்டி போட்டு ஆட்டு மந்தையே உருவாயிருச்சு. பல நாட்கள் கழிச்சு அவன் வந்தான், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு நாள் வேலை பார்த்துட்டு சம்பளம் வாங்காம போயிட்டேன், அந்த சம்பளத்தை இப்ப கொடுத்துருங்க எஜமான் என்று அவன் கெஞ்சினான். நான் சொன்னேன், நீ பார்க்கக்கூடிய இந்த ஆட்டு மந்தைகள் எல்லாம் உன்னுடையதுதான் என்று. அவன் என்னை கேலி செய்யாதீர்கள், என் சம்பளத்தை மட்டும் கொடுத்துருங்கன்னு சொன்னான். கேலி இல்லை, இதுதான் உண்மை, இது எல்லாமே ஓம் படம் தான், எடுத்துக்கோன்னு சொன்னேன். அவன் சந்தோஷமா எடுத்துட்டு போனான். இது தக்குவா.
எப்படிப்பட்ட தக்குவா? அடுத்தவனுடைய பணம் 100 ரூபாயாக இருந்தாலும் அது வேண்டாம். அவனுடைய பணம், அதை அவனுக்கு நம்ம வைத்து என்னைக்காவது ஒரு நாள் வருவான், அந்த நேரத்தில் அந்த பொருளை நம்ம கொடுப்போம். இவ்வளவு அல்லாஹ் மேல பயம் இருந்தா பொருளாதார விஷயத்துல இவ்வளவு கவனமா அவர் நடந்திருப்பாரு. இது தக்குவா. இப்ப தக்குவா தக்குவா என்று வாயிலே நாம் சொல்லிக் கொள்வதோ பேசிக் கொள்வதோ அல்ல. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அம்சங்கள்லையும் ஒவ்வொரு கடமைகள்லையும் அது வரணும். அந்த கடமைகளை எல்லாம் அல்லாஹ்வுக்கு பயந்து நம்ம செய்யணும். இன்னொரு மனிதர், ஒரு பெண்ணை விரும்பினேன், அடைய ஆசைப்பட்டேன், அந்த பெண்ணை வற்புறுத்தினேன், அவள் தப்பித்துக் கொண்டே வந்தால், ஒரு நேரத்திலே பஞ்சத்தின் கோரப்பிடியில் சிக்கிக் கொண்டு வேற வழி இல்லாமல் என்னிடத்தில் உதவி கேட்டு வந்தால், அவளுடைய நிர்பந்தத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நான் உனக்கு பணம் தருகிறேன், நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று சொன்னேன். அவளும் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கொண்டாள். அந்த பெண்ணை நான் நெருங்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண் சொன்னாள், இத்தகில்லா, அல்லாஹ்வை நீ பயந்து கொள் என்று சொன்னாள். உடனே அந்த பெண்ணை விட்டு நான் எழுந்து விட்டேன். அவளுக்கு கொடுத்த பணத்தையும் நான் திரும்பி வாங்கவில்லை. யா அல்லாஹ், அவள் எனக்கு மிக விருப்பமானவள், ஆனால் அல்லாஹ்வை பயந்துகொள் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக அதை விட்டு நான் எழுந்து விட்டேன். உனக்காகத்தான், உன் மீது உள்ள பயத்தினால்தான் இவ்வாறு நான் நடந்து கொண்டேன். ஆக தக்வா என்பது இது போன்ற அல்லாஹ்வுக்கு பிடிக்காத அனாச்சாரங்களை விட்டு விலகி வாழ்வது, அதுவெல்லாம் தக்வா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை காப்பாற்றினான், பாறையை அகற்றினான், அந்த மூவரும் வெளிவந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நமக்கும் இது போன்ற ஆபத்துகள் வரக்கூடாது. ஆனால் அப்படி ஏதேனும் ஒரு ஆபத்து வந்தால் அந்த ஆபத்திலிருந்து அல்லாஹ் உதவி செய்வதற்கு நம்மிடத்திலே இவர்கள் செய்தது போன்ற ஒரு தியாகங்கள், இறையச்சமிக்க காரியங்கள், அல்லாஹ்வை பயந்து நாம் எடுத்த நல்லமல்கள் ஏதாவது நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டுமே. அப்படி ஏதாவது உண்டா? இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.